ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உன் கண்ணில் பட்டால் அதை எப்பொழுதுமே நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே. அம்மா உன்னிடத்தில் வந்து மீண்டும் மீண்டும் அதை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றாள் என்பதை புரிந்து கொண்டு, என் குழந்தை, இன்று நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தி இருக்கின்ற ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இன்று உன் வாழ்க்கையில் என்ன நடத்தி இருக்கின்றேன் என்பதனை கூட தெரியாமல் தான் என் குழந்தை மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எப்பொழுதும் தனிமையை நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய். தனக்கு யாருமே இல்லை என்கின்ற உணர்வோடு என் குழந்தை எப்பொழுதுமே மனது வேதனைப்பட்டு காயப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இப்படி நீ இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயத்தை பற்றி புரிந்து கொள்ளாமல் மனம் வேதனைப்பட்டு தவித்து கொண்டிருப்பதனால்தான் இன்று உன் வராகியானவள், உன் தாயானவளே, உன்னிடத்தில் வந்து உன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை சொல்லிவிடலாம் என்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. எத்தனையோ பிரச்சனைகள் வந்துவிட்டது. அடுத்தடுத்து பிரச்சனையை எப்பொழுது வரும் என்று கூட தெரியாத நிலையில் இருக்கின்றது. எதை எப்பொழுது நாம் சந்திப்போம் என்கின்ற மனநிலையும் உனக்கு இருக்கின்றது. அதிகமான தனிமை உன் வாழ்க்கையில் உன்னை வாட்டி எடுத்தது. எப்பொழுதும் தனியாக இருந்து எதையோ சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு மனநிலைதான் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிகமாக கிடைத்தது. ஆனால் என் குழந்தையே, நீ அனுபவித்த இந்த தனிமைதான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை நடத்தி கொடுத்திருக்கின்றது. அது என்ன தெரியுமா? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமான தனிமையை அனுபவித்த, அதனால் உனக்கு வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான ஒரு உறவு ஒன்று கிடைத்திருக்கின்றது. அது உனக்கு அன்பான உறவாக கிடைத்திருக்கின்றது. இப்படி ஒரு உறவு கிடைக்கும் என்று நீ இதுவரையில் எதிர்பார்க்கவில்லை. அதே நேரத்தில் இப்பொழுது அந்த உறவு கிடைத்ததையும் நீ உணர்ந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் நீ அனுபவித்த கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் என்று எல்லாமே உனக்கு நடத்தி இருக்கின்ற நல்ல விஷயங்களை உன் கண்ணில் இருந்து மறைத்து விடுகின்றது. உனக்கு என்ன நடக்கின்றது என்பதனை உன்னாலே உணர முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை வேதனைகளை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இன்று என் குழந்தை, நீ இந்த வேதனையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி, இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை உனக்கு உணர்த்த வேண்டும் என்பது மட்டும்தான். இன்று நான் உன் வாழ்க்கையில் என்ன நடத்தி இருக்கின்றேன் என்பதனை என் குழந்தைக்கு சொல்லிவிட வேண்டும் என்பதுதான். நான் சொல்வதை கவனமாக இன்று காலையிலிருந்து உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று சொல்கின்றேன். நீ கவனமாக கேள். எந்த இடத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த உண்மையான உறவை உணர்ந்தாய் என்பதையும் நான் உனக்கு சொல்கின்றேன். அதை கேட்ட பிறகு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் உனக்கென்று ஒரு உறவு உன்னை இன்று தேடி வந்தது. உனக்கான நல்ல வார்த்தைகளை அது சொன்னது. இன்று காலையிலிருந்து நீ செய்ய நினைத்த ஒவ்வொரு செயல்களும் ஆரம்பத்தில் உனக்கு தடங்கல்களை ஏற்படுத்தினாலும் அதன் பிறகு அது கொஞ்சம் நல்லபடியாகத்தான் முடிந்தது. மிகப்பெரிய அளவில் மனது வேதனைப்படுகின்ற அளவிற்கு எந்த கஷ்டமும் வரவில்லை. சரி, அப்படியே சிறு கஷ்டங்கள் இருந்தாலும் நாளை அதை நிச்சயமாக சரி செய்து விடலாம் என்கின்ற அளவிற்குத்தான் அது நடந்தது. அதனால் என் குழந்தை, இன்று ஒரு அளவிற்கு மனதிற்குள் மிகுந்த அளவு வேதனை இல்லாமல் அமைதியாகத்தான் இருக்கின்றாய். ஆனால் உன் வாழ்க்கையில் உன்னை வந்த அந்த உறவை உணராமல் இருக்கின்றாய் அல்லவா? அது எப்பொழுது என்று அம்மா உனக்கு சொல்கின்றேன். இன்று நீ செய்து கொடுக்கின்ற
இன்று நீ செய்து கொண்டிருக்கின்ற செயலில் ஒரு மனவேதனை அதிகமாக ஏற்பட்ட பொழுது என் குழந்தை அந்த வேதனையை சற்று தாழ முடியாமல் மிகுந்த வேதனைக்கு ஆளாக இருந்திருப்பாய். ஆனால் அதற்கு முன்பாகவே ஒருவர் உனக்கு நல்ல ஆறுதலை கொடுத்தார். அந்த ஆறுதலை கேட்டுவிட்ட பிறகு என் குழந்தை அந்த நேரத்தில் அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்திலிருந்து நீ வெளியே வந்து விட்டாய். அப்படியானால் என்ன நடந்தது? என் குழந்தையே, அந்த நேரத்தில் உனக்கு ஆறுதல் கொடுத்தது யார்? எல்லாம் சரியாகிவிடும், உனக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும், இதுவும் நல்லதுக்குத்தான் என்று நினைத்து மனதை ஆறுதல் படுத்திக்கொள். இதிலிருந்து உனக்கு நல்ல முடிவு கிடைக்கும் என்று அந்த நேரத்தில் உனக்கு ஆறுதல் கொடுத்தது யார்? என் குழந்தையே, அது வேறு யாரும் கிடையாது, உன் பராகியானவள் நான் தான். அந்த ரூபத்தில் வந்து உனக்கான ஆறுதலை கொடுத்தேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிரந்தரமாக இருக்கின்றேன் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் அந்த ரூபத்தில் வந்து உனக்கு ஆறுதல் கொடுத்தேன். இன்று உனக்கு யார் ஆறுதலை கொடுத்தார்களோ அவர்களுடைய வார்த்தைகள் உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகள். என் குழந்தை, நீயோ யாருமே உனக்கு இல்லை என்று சொல்லி வேதனைப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். நான் இன்று உன் வாழ்க்கையில் நடத்திய விஷயம் இனி உனக்கென்று யாரும் இல்லை என்று ஒரு நாளும் நீ சொல்லிவிடக்கூடாது. உன் வாழ்க்கையில் உனக்காக இந்த வராகி நிரந்தரமாக இருக்கின்றேன் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் உனக்கு ஆறுதலை நான் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பலவிதமான கஷ்டங்கள், எதிர்பார்க்காத முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் சோதனைகள் என்று அனுபவித்த நீ இப்பொழுது ஏதோ ஒரு சிறு சிறு கஷ்டங்களோடு தப்பித்து கொண்டிருக்கின்றாய். அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறாய். எதற்கு? அதற்கு உன் வாழ்க்கையில் யார் வந்தது? காரணம் உன் அம்மா நான் தானே. நான் இந்த இடத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க விரும்பவில்லை. வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான உறவாக இருக்க உன் தாயானவள் நான் விரும்புகின்றேன். என் குழந்தை, ஒரு நொடியும் என்னை மறந்துவிடக் கூடாது. உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள், சோதனைகள் என்று என்ன வந்தாலும் அந்த நேரத்தில் உன் அம்மா நான் உனக்காக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை ஒரு நாளும் தள்ளி இருக்க சொல்லி விடமாட்டேன். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் என்ன வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து கொண்டு நான் நிச்சயமாக கொடுப்பேன். உனக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை நான் நிச்சயமாக உன்னோடு இருந்து உனக்கு அதனை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் குழந்தை, நீ மனதிற்குள் எத்தனை எத்தனை கஷ்டங்களை கடந்து வந்திருக்கின்றாய் என்பதனை அறியாதவன் நான் இல்லை, உன் தாயானவள். அதனால் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். நான் உன்னுடைய நிலையிலிருந்து தான் எப்பொழுதுமே உன்னோடு பேசுகின்றேன். நான் உனக்காக எப்பொழுதுமே இருக்கின்றேன். உனக்கு என்ன வேண்டும், என்ன வேண்டாம் என்பதனை தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றேன். அதனால் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக உன் அம்மா நான் இருக்கும் பொழுது நீ இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கலங்க வேண்டாம். இந்த இரவு கூட என் குழந்தைக்கு வேதனைகளை ஏற்கனவே கொடுப்பதற்காகத்தான் இருந்தது. நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அதை நீ சிந்திக்க மாட்டாய் அல்லவா? மாறாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை தானே அதிகமாக நினைப்பாய். அதனால் இப்பொழுது என் வாக்கினை கேட்ட பிறகாவது மீண்டும் என் குழந்தை எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உன்னுடைய சந்தோஷத்தை நான் முழுமையாக காண விரும்புகின்றேன். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் கொடுக்க நினைக்கின்றேன். என்னை ஒரு நாளும் தள்ளிவிடாதே என் குழந்தையே. இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக இருக்கும். ஆனால் உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அதுவரையில் சற்று பொறுமையாக காத்திரு. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ பொறுமையாக இருந்தால் எல்லாம் விரைவாகவே நடக்கும். நீ சற்று அவசரப்பட்டாயானால் எல்லாம் சிறிது காலம் தள்ளி போகும். ஏனென்றால் பொறுமையாக இருப்பவரே இந்த நாட்டில் அனைத்தையும் ஆள்பவராவார்.
ஆகையால் எதற்கும் பொறுமையாக இருந்து உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்ற நீயே முன் உதாரணமாக இருந்துவிடு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.